சாட்சிநாதேஸ்வரர் திருக்கோயில், திருப்புரம்பியம். கும்பகோணத்திலிருந்து கோட்டையூரின் வடக்கே இனம்பூரில் இத்தலம் அமைந்துள்ளது. இத்தலத்தில் வீற்றிருக்கும் இறைவன் சாட்சிநாதேஸ்வரர் என்றும் புன்னைவனநாதர் என்றும் அழைக்கிறார்கள். இறைவி கருப்பண்ண செல்லம்மை ஆவாள். பிரளயத்திற்கு புறம்பாக இவ்வூர் இருந்ததால் புறம்பயம் என அழைக்கப்பட்டது. இக்கோயிலில் அமைந்துள்ள மண்டபத்தில் பிரளயம் காத்த விநாயகர் வெண்ணிறமாக காட்சியளிக்கின்றார். விநாயகர் சதுர்த்தி அன்று இவருக்கு தேனாபிஷேகம் செய்யப்படும் போது தேனானது முழுவதும் உறிஞ்சப்படுகிறது. தேன் வெளிப்படுவதில்லை. தனகுப்தன் என்ற வணிகன் தனது முறப்பெண்ணான ரத்னாவதியுடன் இத்தலத்திற்கு வந்து தங்கினான். இங்கு தனகுப்தனை புன்னை மரத்திலுள்ள ஒரு பாம்பு தீண்டிவிடவே அவன் இறந்து போனான். இதனால் ரத்னாவதி கதறி அழுதாள். அவளின் அழுக குரலை கேட்டு இறைவன் மனமிறங்கி தனகுப்தனுக்கு உயிர் கொடுத்து அவனை உயிர் பெற எழச் செய்தார். இதனால் இறைவனை புன்னைவனநாதர் என அழைக்கப்படுகிறார். இதன்பின் இருவருக்கும் தானே முன்னின்று திருமணம் செய்து வைக்கின்றார். இச்செய்தியை கேட்ட ஊரிலுள்ள வணிகனின் முதல் மனைவி இவ்வூருக்கு வந்து சபையை கூட்டி வழக்கு தொடுத்தார். இவர்களின் திருமணத்திற்கு சாட்சி யாரும் இல்லை என வாதிட்டாள். இதனால் சிவனே சாட்சியாக வன்னி மரமாகவும் கிணறாகவும் எழுந்தருளினார். அவர்களின் திருமணத்திற்கு சாட்சி கூறினார். அவர்களின் திருமணம் செல்லுபடியாகும் என வாதிட்டார். இதனால் அவர்களின் திருமணம் செல்லுபடியானது. இறைவன் சாட்சியாக தன்னை வெளிப்படுத்தியதால் சாட்சிநாதர் என அழைக்கப்பட்டார். புன்னை மரத்திற்கு அருகே 4 லிங்கங்கள் அமைந்துள்ளது. சோழனின் இருண்ட காலத்திற்கு பின் சோழ நாடு மீண்டும் தலையெடுக்க வைத்த பெருமை இவ்வூருக்கு உண்டு. விஜயாலய சோழன், அவன் மகன் ஆதித்த சோழன், அவனோடு பல்லவ மன்னன் நிருபதுங்கவர்மன் இவர்கள் ஒன்று சேர்ந்து இத்திருப்புரம்பியத்தில் பெரும் போர் ஒன்றை நடத்தினார்கள். பாண்டியனுக்கு எதிராக நடந்த இப்போரில் இவர்கள் வெற்றி பெற்று திருப்புரம்பியம் போர் தமிழகம் மட்டுமல்ல இந்திய சரித்திரத்தில் பெரும் புகழினை தேடித்தந்தது. இதன்பின் சோழ நாடு மீண்டும் எழுந்து 1000 வருடம் தனது ஆட்சியினை மேற்கொண்டது. சோழ நாடு மீண்டும் கட்டியல இத்திருப்புரம்பியம் ஊரானது பெரும் புகழினை பெற்றது.